அனைவருக்கும் வணக்கம். மாக்போலினை முடித்த பிறகு புதிய எளிமைப்படுத்தப்பட்ட ஏபி கிரீன் பேப்பர் ஷீல் ஸ்பெஷல் டேக் மற்றும் அட்ரஸ் டேக்கினை பயன்படுத்தி கண்ட்ரோல் யூனிட் மற்றும் விவிபேட்டினை எவ்வாறு சீலிடுவது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் கண்ட்ரோல் யூனிட்டினை சீலிடுவதற்கு முன்பாக கண்ட்ரோல் யூனிட்டின் மேற்புறமுள்ள மூடியை ஓப்பன் செய்து பவர் பட்டனை ஆஃப் செய்து கொள்ளுங்கள். ஆஃப் செய்த பிறகு டோட்டல் மற்றும் பேலட் செக்ஷனிற்கு மேற்புறமுள்ள மூடியை ஓப்பன் செய்து கொள்ளுங்கள். ஓப்பன் செய்த பிறகு அதன் உள்ளே ரிசல்ட் மற்றும் பிரிண்ட் என்ற செக்ஷன் உள்ள மூடி இருக்கும். அதனை ஓப்பன் செய்து கிரீன் பேப்பர் ஷீலின் ஏ வேக்ஸ் உள்ள பகுதி மேற்புறம் வருமாறும் பி வேக்ஸ் உள்ள பகுதி கீழ்ப்புறம் வருமாறும் படத்தில் காட்டியுள்ளது போன்று ரிசல்ட் மற்றும் பிரிண்ட் செக்ஷனிற்கு இடையே அதனை இன்சர்ட் செய்து கொள்ளவும். இன்சர்ட் செய்யும் பொழுது ரிசல்ட் செக்ஷனிற்கு நேராக கிரீன் கலரும் அதே போன்று பிரிண்ட் செக்ஷனிற்கு நேராக பிங்க் கலரும் சரியாக பொருந்தும்படி இன்சர்ட் செய்த பிறகு இன்னர் கம்பார்ட்மெண்ட்டினை டைட்டாக மூடிக்கொள்ளவும். நீங்கள் டைட்டாக மூடிய பிறகு அந்த இன்னர் கம்பார்ட்மெண்ட்டினை த்ரெட்டினை பயன்படுத்தி 2 முடிச்சு போட்டுக்கொள்ளவும். த்ரெட்டினை இன்சர்ட் செய்து அதனை வெளியே எடுத்து முதலில் டைட்டாக ஒரு முடிச்சு போட்டுக்கொள்ளவும். அதன் பிறகு இன்னொரு முடிச்சு போட்டுக்கொள்ளவும். இவ்வாறு 2 முடிச்சு போட்ட பிறகு இந்த த்ரெட்டினை மீண்டும் இடையில் ஒரு முடிச்சு போட்டுக்கொள்ளவும். அதன் பிறகு க்ளோஸ் செக்ஷனை கவர் செய்யும் வகையில் ஸ்பெஷல் டேக்கினை பயன்படுத்தி அதனை சீலிடப் போகிறோம். ஸ்பெஷல் டேக்கில் கண்ட்ரோல் யூனிட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல கண்ட்ரோல் யூனிட்டோட நம்பரை எழுதிக்கோங்க. அதே போன்று ஸ்பெஷல் டேக்கோட சீரியல் நம்பரை கொடுத்துருப்பாங்க. அதன் பின்புறம் ஏஜென்ட் மற்றும் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கையொப்பம் வாங்கிய பிறகு ஸ்பெஷல் டேக்கின் மேல்புறம் த்ரெட்டினை இன்சர்ட் செய்து அதனை ஒரு முடிச்சு போட்டுக்கொள்ளவும். போட்ட பிறகு திரும்பவும் இன்னொரு முடிச்சு போட்டுக்கொள்ளவும். ஸ்பெஷல் டேக்கினை டைட்டாக முடிச்சினை போட்ட பிறகு அதனை அரக்கு சீல் கொண்டு நாம் சீலிடப் போகிறோம். அரக்கினை பயன்படுத்தி சீலிடும்போது கண்ட்ரோல் யூனிட்டின் மீது படாத வண்ணம் ஒரு பேடினை பயன்படுத்தி அதன் மீது மெட்டல் சீல் கொண்டு அரக்கு சீல் வைத்து விடுவோம். அரக்கு சீல் வைத்த பிறகு க்ளோஸ் பட்டனை மறைக்காத வண்ணம் அந்த ஸ்பெஷல் டேக்கினை சரியாக பொருத்தி விடவும். அதே போன்று மீதம் இருக்கக்கூடிய நூலினை மேலே சுருட்டி வைத்து விடவும். இவ்வாறு வைக்கும் பொழுது க்ளோஸ் பட்டனை மறைக்காதவாறு தெளிவாக வைத்து விடுங்கள். அதன் பிறகு மேற்புற மூடியை ரிசல்ட் மற்றும் பிரிண்ட் செக்ஷன் தெரியாதவாறு நன்றாக மூடிக்கொள்ளவும். மூடிய பிறகு ஏபி கிரீன் பேப்பர் ஷீல் தெளிவாக பொருத்தப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்த பிறகு மேற்புற மூடியை அட்ரஸ் டேக்கினை பயன்படுத்தி சீலிடப் போகிறோம். கண்ட்ரோல் யூனிட்டின் பேட்டரி செக்ஷனும் கேண்டிடேட் செக்ஷனும் ஏற்கனவே ஜோனல் ஆஃபீஸரால் அட்ரஸ் டேக்கினை பயன்படுத்தி சீலிடப்பட்டிருக்கும். எக்காரணம் கொண்டும் அந்த 2 பகுதியையும் நாம் ஓப்பன் செய்யக்கூடாது. தற்பொழுது க்ளோஸ் ரிசல்ட் செக்ஷனை நாம் அட்ரஸ் டேக்கினை கொண்டு சீலிடுவதற்கு படத்தில் காட்டியுள்ளவாறு த்ரெட்டினை இன்சர்ட் செய்து கொள்ளவும். இன்சர்ட் செய்து 2 முடிச்சினை போட்டுக்கொள்ளவும். இந்த மேற்புற மூடி கலண்டாத வண்ணம் முடிச்சையானது டைட்டாக போட்டுக்கொள்ளவும். போட்டுக்கொண்ட பிறகு த்ரெட்டின் இடையில் ஒரு முடிச்சினை போட்டுக்கொள்ளவும். அவ்வாறு முடிச்சினை போட்ட பிறகு ஏற்கனவே நீங்கள் பூர்த்தி செய்து வைத்திருக்கக்கூடிய அட்ரஸ் டேக்கினை எடுத்து அதன் நுனியில் இந்த த்ரெட்டினை செலுத்தி மீண்டும் அது கலண்டாத வண்ணம் 2 முடிச்சு போட்டுக்கொள்ளவும். முடிச்சு போடும் பொழுது டைட்டாக போட்டுக்கொள்ளவும். இவ்வாறு முடிச்சினை போட்ட பிறகு அதனை நாம் சீலிடுவதற்கு திரும்பவும் ஒரு பேடினை பயன்படுத்தி கண்ட்ரோல் யூனிட்டின் மீது படாத வண்ணம் அரக்கினை பயன்படுத்தி மெட்டல் சீல் கொண்டு அதனை சீலிட்டுக் கொள்ளவும். ஸ்பெஷல் டேக்கில் கையொப்பமிட்டது போலவே அட்ரஸ் டேக்கிலும் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் போலிங் ஏஜென்ட் வந்து சைன் இட்டுக் கொள்ளவும். அதே போன்று க்ளோஸ் பட்டனிற்கு மேற்புறமுள்ள ரப்பர் மூடியானது சரியாக மூடியுள்ளதா என்பதை உறுதி செய்த பிறகு ஏபி கிரீன் பேப்பர் ஷீலினை கொண்டு நாம் அதனை ஒட்டுவதற்கு ஏப்புறமுள்ள வேக்சினை ரிமூவ் செய்து அதனை சரியாக கண்ட்ரோல் யூனிட்டின் கீழே இது போன்று மடித்து ஒட்டிக்கொள்ளவும். அதே போன்று பி பக்கமுள்ள வேக்சினை ரிமூவ் செய்து அதனை சரியாக மேலே ஒட்டிக்கொள்ளவும். இவ்வாறு ஒட்டிய பிறகு கிரீன் பேப்பர் ஷீலின் சீரியல் நம்பர் மேலே தெரியும் வண்ணம் நாம் ஒட்டிக்கொள்ளவும். அதன் பிறகு அதன் மேல் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் மற்றும் போலிங் ஏஜென்ட்டிடம் சிக்னேச்சர் பெற்றுக்கொள்ளவும். சிக்னேச்சர் பெற்றுக்கொண்ட பிறகு அதனுடைய சீரியல் நம்பரினை போலிங் ஏஜென்ட்டிடம் தெரிவித்து குறித்து வைத்து கொள்ள சொல்லவும். இவ்வாறு கண்ட்ரோல் யூனிட்டினை ஏபி கிரீன் பேப்பர் ஷீல் ஸ்பெஷல் டேக் மற்றும் அட்ரஸ் டேக்கினை கொண்டு சீலிட்ட பிறகு அடுத்ததாக விவிபேட்டினை நாம் சீலிடுவதற்கு விவிபேட்டின் டிராபேக் செக்ஷனில் உள்ள அனைத்து துண்டுச்சீட்டுகளையும் வெளியே எடுத்த பிறகு டிராபாக்ஸில் எந்த ஒரு துண்டுச்சீட்டும் இல்லாதவாறு
பார்த்த பிறகு அதனை மூடிக்கொள்ள வேண்டும். மூடிக்கொண்ட பிறகு அதன் இருபுறமும் அட்ரஸ் டேகினை பயன்படுத்தி நாம் சீலிட வேண்டும். டிராபாக்ஸின் ஒரு புறம் த்ரெட்டினை இன்சர்ட் செய்து அதனை டைட்டாக கட்டிய பிறகு நடுவில் ஒரு முடிச்சினை போட்டுக்கொண்டு அதில் அட்ரஸ் டேகினை பயன்படுத்தி அரக்கு சீல் வைத்துக் கொள்ளவும். அதே போன்று டிராபாக்ஸின் மறுமுனையிலும் த்ரெட்டினை பயன்படுத்தி முடிச்சினை போட்டுக்கொண்ட பிறகு அதிலும் அட்ரஸ் டேகினை பயன்படுத்தி நீங்கள் சீலிட்டு கொள்ளவும். சீலிட்ட பிறகு விவி பேட்டர்னை அதற்குரிய பொசிஷனில் சரியாக வைத்துக் கொள்ளவும். பேலட் செக்ஷனில் நாம் எவ்வித அரக்கு சீலும் வைக்க வேண்டியதில்லை. ஏற்கனவே இவிஎம் மிஷின் கமிஷனின் போதே ஜோனல் ஆஃபீஸரால் அட்ரஸ் டேகினை பயன்படுத்தி அரக்கு சீலானது வைக்கப்பட்டிருக்கும். இவ்வாறு மிக எளிமையான முறையில் மாக்போல் முடித்த பிறகு கண்ட்ரோல் யூனிட் மற்றும் விவி பேட்டர்னை நாம் சீலிட்டு கொள்ளலாம். நன்றி.